ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வீடுகளுக்கு மின் இணைப்பு பெறுவதற்கான விதிகளில் அதிரடி மாற்றத்தை தமிழக அரசாங்கம் ஒரு அதிரடி உத்தரவாக பிறப்பித்திருக்காங்க. ஸோ அந்த உத்தரவு சம்மந்தமான மொழி வரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் புதிதாக மின் இணைப்பு கோருவோர் புதிய கட்டிடம் அல்லது பழைய கட்டிடத்தை மாற்றி புதுப்பிக்கும் போது தேவையான ஆவணங்களை அளித்து மின் இணைப்பு பெற முடியும். அதன்படி வீடுகளுக்கு மின் இணைப்பு வாங்க விண்ணப்ப படிவம் 1 வாங்கி பூர்த்தி செய்து மின்சார வாரியத்தில் அளிக்க வேண்டும். இந்த படிவத்துக்கு எவ்வித கட்டணமும் வாங்கப்படாது. விண்ணப்ப படிவத்தில் கேட்கப்பட்டுள்ள சில அடிப்படை தகவல்களுக்கு உரிய முறையில் பதிலளிக்க வேண்டும். அதே நேரம் மின் இணைப்பு தேவைப்படும் இடத்திற்கான உரிமையாளர் என்பதற்கான சான்றிதழை கொடுக்க வேண்டும். அதாவது பத்திரப்பதிவு சான்றிதழ் போன்ற தேவையான சட்ட ரீதியில் செல்லத்தக்க ஆவணங்களை மின்சார வாரியத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். இதுதான் தற்போது தமிழ்நாட்டில் மின் இணைப்பு பெற விதிமுறையாக இருக்குது. அதே நேரம் புதிய வீடு கட்டுவோர் அல்லது தொழிற்சாலைகள் கட்டுவோர் மின் இணைப்பு பெற பணி நிறைவு சான்றிதழ் அவசியம் என்று இதுவரை இருந்து வந்தது. தமிழ்நாட்டில் பொது கட்டட விதிகள் தொடர்பாக 2019ஆம் ஆண்டு புதிய சட்டம் அமலுக்கு வந்தது. அதன்படி 10,000 சதுர அடி வரையிலான குடியிருப்பு கட்டிடங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் அனுமதி வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. இவ்வாறு அனுமதி பெறுவோர் விதிமுறைகள் உட்பட்டு கட்டிடங்களை கட்டியுள்ளனரா என்பதை உறுதி செய்ய சிசி எனப்படும் பணி நிறைவு சான்றிதழ் பெறுவது கட்டாயம் என்று அரசு அறிவித்தது. இந்த சட்டப்படி 3 வீடுகளுக்கு மேற்பட்ட குடியிருப்புகளை கட்டுவோர் கட்டுமான பணி நிறைவு சான்று பெற வேண்டும் என்று, இந்த சான்று பெற்ற பிறகே குடிநீர் வடிகால் மின்சார இணைப்புகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் பல இடங்களில் பணி நிறைவு சான்று வாங்காமல் மின் இணைப்புகளை பெறப்படுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து மின் இணைப்பு விதிகளில் கடும் கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டன. ஆனால் விதிப்படி வீடுகளுக்கு கட்டிட பணி நிறைவு சான்று கோரி உள்ளாட்சியில் விண்ணப்பித்தால் உள்ளாட்சிகளில் 2 வாரம் அல்லது 1 மாதத்துக்குள் பைசல் செய்ய வேண்டும். ஆனால் அதிகாரிகள் உரிய நேரத்தில் முடிவெடுக்காமல் கிடப்பில் போடுவதாகவும், மக்கள் மின் இணைப்பு பெற முடியவில்லை என்று கட்டுமான பணிகள் முடிந்தும் வீடுகளை விற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் புகார்கள் இருந்தது. இந்த நிலையில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டிட விதிகளில் 2019ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. இது தமிழ்நாடு நகர மற்றும் நாடு திட்டமிட்டல் சட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த விதிகளின் கீழ் தற்போது விதிகள் திருத்தப்பட்டுள்ளது. என்ன திருத்தம் என்று கேட்டிங்கன்னா, ஒரே கட்டிடத்தில் 3 வீடுகள் இருந்தால் அதற்கு மின்சார இணைப்பு பெற கட்டிட முடிவு சான்று மின்சார வாரியத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற உத்தரவில் தான் தற்போது திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கட்டிட முடிவு சான்று 3 வீடுகள் மற்றும் 750 சதுர மீட்டர் வரை உள்ள கட்டிடங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதுபோல கட்டிடத்தின் உயரம் 12 மீட்டர் முதல் 18.30 மீட்டர் உயரம் வரை உள்ள கட்டிடம் மற்றும் உயரம் இல்லாத கட்டிடம் என்றும், 18.30 மீட்டர் உயரத்திற்கு மேலே உயரமான கட்டிடங்கள் என்றும் என 2 வகையான கட்டிடங்கள் மட்டுமே கட்ட முடியும். அதன்படி தற்போது 8 வீடுகள் வரை ஒரே கட்டிடத்தில் இருந்தாலும் அதற்கு பணி நிறைவு சான்று தேவையில்லை. மேற்கண்ட கட்டிடங்களுக்கு கட்டிட நிறைவு சான்று பெறுவதில் இருந்து விலக்கு அளிக்கப்படுது. இந்த உத்தரவின் மூலம் மாநகர பகுதிகளில் ஆயிரக்கணக்கான பயனாளிகள் பயன்பெறுவார்கள். இவர்களுக்கு உடனடியாக மின்சார இணைப்பு கிடைக்க வாய்ப்பு உருவாகியுள்ளது எனவும் தமிழக அரசாங்கம் ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா பல அடுக்குமாடி கட்டிடங்கள் நிறைய பேர் கட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சொந்த வீடு கட்டுவாங்க. 750 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு வீடு கட்டினாலும் உங்களுக்கு மின்சார இணைப்பு பெறுவதில் பார்த்தீங்கன்னாக்கா பழைய ரூல்ஸ் பிரகாரம் உங்களுக்கு அந்த கட்டிட நிறைவு சான்று இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சகல பெனிஃபிட்டும் கிடைக்கும். ஸோ மின்சார வாரியத்து மூலமா கரண்ட்லேருந்து எல்லாமே தருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த விதிமுறையிலேருந்து விலக்கு அளிக்கிறாங்க. உங்களுக்கு கட்டிடம் நிறைவு பெறனாலும் கட்டி முடிக்கலனாலும் நீங்கள் வீடுகளுக்கான மின் இணைப்பு பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அறிவு பார்த்தீங்கன்னாக்கா தமிழக மக்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்புன்னு சொல்லலாம். ஸோ இந்த அறிவிப்பு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.